ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பச்சை சுண்டக்காய் வச்சு பச்சடி செய்ய போகிறோம். பச்சை சுண்டக்காய் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. நோய் எதிர்ப்பு சக்திக்கு அதே மாதிரி நிறைய இரும்பு சத்து இருக்குது அதில். அதனால் இது வந்து சுகரு ப்ரெஷர் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது சாப்பிடலாங்க. அவ்வளோ நல்லது. இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். ரொம்ப முத்தலாம் இல்லாமல் நல்லா பிஞ்சாக வாங்கிக்கிட்டேன்னா நல்லாயிருக்கும் பச்சடி செய்கிறதுக்கு. இது வந்து இப்போ ரெண்டும் கலந்து தான் இருக்குது. நான் 2 அளவுக்கு வாங்கியிருக்கேன். இதை வந்து நல்லா கழுவிட்டு நம்ம 2 கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி 100 கிராம் அளவுக்கு 100 கிராம் கொஞ்சம் கூட தான் போட்டிருக்கேன். பருப்பை வந்து நான் பருப்பு, தக்காளி, வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ரொம்ப பருப்பு குழஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் வெக்காடு வெந்தாலே போதும். அது குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து 2 கட் பண்ணிட்டு இந்த மாதிரி தண்ணியில் நம்ம பருப்பு சட்டியிலே வைக்கிற மாதிரி இருந்தால் பருப்பு பாதி வெந்தவொடனே இதை போட்டுடலாம். நான் குக்கரில் வச்சிட்டனால பருப்பு வெந்துருச்சு. இப்போ இதை வந்து தனியாக ஒரு கடாயில் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்க போகிறேன். வெந்ததுக்கு அப்புறம்தான் இதில் நம்ம ஒன்றா மசாலா சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், நம்ம மிளகாய் தான் போட்டிருக்கோம். ஒரு சின்ன மிளகாயில் நான் 2 போட்டிருக்கேன் பச்சை மிளகாய். அதுக்கு தகுந்த மாதிரி காரத்தூள் ஒரு ஸ்பூன்லேருந்து 1.25 ஸ்பூன் வரைக்கும் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு, மஞ்சத்தூள் நம்ம பருப்புலேயே போட்டிருக்கோம், அதனால் தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா போட வேண்டாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் மசாலாலாம் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் இத்தனையோடு புளி எடுத்துருக்கேன். ஒரு தக்காளி போட்டிருக்கேன். எவ்வளோ சொல்லலாம், சின்ன நெல்லிக்காய் சைஸு கொஞ்சம் புளி ஊற்றி வச்சா தான் பச்சடி நல்லாயிருக்கும். கண்டிப்பாக புளி ஊற்றி வைங்க. அது நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த பருப்பு, நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பு அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி நம்ம நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சுன்னா எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்துடும். தேவையான அளவு உப்பு போட்டுறணும். இன்னமும் கொஞ்சம் தண்ணி வற்றணும். நல்லா புளி எல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் உரப்பு எல்லாமே சேர்ந்து வந்ததுக்கப்புறம் கடைசியில் கடுகு பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டி இறக்க வேண்டியதாங்க. சூப்பராக இருக்குது. சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை சுண்டைக்காய் எவ்வளோ நல்லதுன்னு உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க.